ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேமஸான வடாப்பாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடாப்பாவ் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. அது எப்படி ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வடாப்பாவ் ட்ரை சட்னி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 8லேருந்து 12 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அது கருப்பு வெள்ளை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு மிளகாய் தூளுக்கு பதிலாக 4-5 வரமிளகாயை கூட நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை சட்னிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்றதை காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடாப்பாவ் ட்ரை சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து புளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு புளி கரைசல் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வரும். அப்போ வந்து நீங்கள் இறக்கிக்கலாம். அவ்வளோதான், புளி சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு புதினா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6லேருந்து 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வடாப்பாவுக்கு பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 3 கிழங்கு எடுத்திருக்கேன். 2 சின்ன கிழங்கு, 1 பெருசு. இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் வரையும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரிச்சிட்டு மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, லாஸ்ட்டாக 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ மசாலா வடைக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பொட்டேட்டோ மசாலா எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பொட்டேட்டோ மசாலா வந்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் ரெடி பண்ணாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி பேட்டிஸ் ஷேப்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்பாட்டியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே கடலை மாவு பேட்டர்லேயே இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா பூந்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு பூந்தி வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வரலைன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சும்மா அப்படியே தூவி விட்டால் போதும், அந்த மாதிரி வந்துடும். அதே டைம்லேயே க்ரீன் சில்லிஸையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வடாப்பாவுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. லாஸ்ட்டாக இப்போ வடாப்பாவ் பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட்டை எடுத்து வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணாமல் விட்டாலும் ஓகே. இந்த மாதிரி திறக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி, க்ரீன் சட்னி, ட்ரை சட்னி எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பிரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து புளி சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை சட்னியை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வடையை நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை அது மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை வச்சுக்கலாம். அவ்வளோதான், வடாப்பாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.